ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கரி செக்மெண்ட். அந்த குக்கரி செக்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான நான்வெஜ் ஐட்டம் ஒன்று கolaurundai. மட்டன் kolaurundai பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் நல்லா கொத்துக்கறியாக கடையில் வாங்கிக்கோங்க, இல்லை வாங்கி மிக்சியில் அரைச்சாலும் சரி. ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காகனா மாவு பிடிக்க நல்லாயிருக்கும். அதுக்காக காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தலை, அப்புறம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் தேங்காய். இதை எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம நல்லா மாவை நல்லா பெசரி நல்லா இந்த சின்ன சைஸில் ஒரு உருண்டை பிடிச்சி, அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கருத்துறாமல் நல்ல பதமாக இருக்கும்போது நம்ம அந்த உருண்டையை எடுத்தோம் அப்படின்னா நல்லா கோல்டன் எல்லோ வரணும். பாருங்கள், நல்லா வதங்குது. கோல்டன் எல்லோ வர வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ஓரளவு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பதமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போது இந்த குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி இது சாப்பிடுவாங்க. இது kolaurundai செய்ய தெரியாதவங்க இது நல்லா இது மாதிரி பதத்தில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவே வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். எஸ், ரொம்ப வாசமாக இருக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.